ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை இன்று முதல். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இப்போ இந்த ப்ரோமோ படி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்று பொட்டியை எடுத்துட்டு அந்த டைம்குள்ளே வந்துட்டா இந்த கேமில் பொட்டியோட கண்டினியூ பண்ணலாம். இன்கேஸ் மிட் எவிக்ஷன் பண்ணாலுமே அந்த பொட்டியோட வெளியே போய்க்கலாம். ஸோ எனிவே நம்மளுக்கு பெனிஃபிட் தான் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இப்போ வந்தாச்சு. பணப்பெட்டி மதிப்பு 50,000 15 லட்ச ரூபா மேபி வந்துருச்சு. அதை போய் ஒருத்தவங்க எடுத்து வந்துட்டாங்க. அதே பர்சன் டைட்டிலும் வின் பண்றாங்கன்றப்போ டாக்ஸை டேலி பண்ணி அது 50 லட்ச ரூபாய் அப்படி இந்தாங்கப்பா பொட்டியில் 50 டாக்ஸுக்கு வச்சுக்கோங்க, இந்த 50 லட்ச ரூபாய் எனக்கு கொடுங்கன்ற மாதிரி. அண்ட் ஈவன் முத்துமுரனுமே ரன்னிங்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இப்போ விஷால் வின் பண்ணாததுக்கு காரணமே விஷாலோட ஃபேன்ஸ் சொல்றேன். விஷால் வின் பண்றதுக்கு சான்சஸ் 0% நமக்கு தெரியும். ஆனா விஷாலோட ஃபேன்ஸ் வந்து விஷால் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, தர்ச்சிகா உள்ள போய் ஃபினாலே வாரத்தில் இப்படி பேசுனதுனால தான் விஷால் ஜெயிக்காம போயிட்டாரு. முத்துமுரனுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியாம ரவீந்திரே உள்ள போய் நான் தாண்டா பிஆர் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கிறது உன்னை ஜெயிக்க வைக்கலடா, உன்னை குழி தோண்டி புதைக்கிறதுன்ற மாதிரி உள்ள போய் பேசிட்டு இருக்காப்ல. சௌந்தர்யா உள்ள ஒரு கண்டஸ்டண்டா போயிட்டாங்க. ஒரு ஏஜென்சியை நம்பி இந்த பாருங்கப்பா என்ன ப்ரொமோட் பண்ணி எப்படியாச்சும் கொஞ்சம் வெளியே காட்டிருங்கப்பா நம்பி ஏதாச்சும் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா அவங்க பண்ற வேலைகள் அவங்களுக்கு உள்ள வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு பங்கு கிடையாது. வெளியிருந்து ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த சௌந்தர்யாவுடைய கேம் ரொம்பவே டேமேஜ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த சீசனுடைய வின்னிங் பாசிபிலிட்டி யாருக்கு அதிகமா இருக்குன்னா முத்துமுரனுக்கு தான் இருக்குது. அப்படிங்கிற அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது முத்துமுரன் அந்த பெட்டியை எடுத்தார். ஏன் எடுப்பாருன்னு சொல்றேன்னா, இப்போ அந்த அதான் பொட்டி எடுத்தா வெளியே போகணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ இது ஒன் ஆஃப் தி டாஸ்க் தான். டிக்கெட் ஃபினாலில் ஒரு டாஸ்க் கொடுத்த மாதிரி இது ஒரு டாஸ்க் தான். பட் என்ன பயம் இருக்கும்னா ரிஸ்க். அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ல மட்டும்தான் பயப்படுவாங்க. ஓகே, நம்ம எப்பயுமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே இது ஒர்த்திட்டாக இருந்தால் தான் நம்ம கண்டென்ட் பேசுவோம். இப்போ கொஞ்சம் இந்த ப்ரோமோட்டிவ்லாம் பார்க்கும் போது ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ இதில் வந்து என்னடா ஏதோ ட்விஸ்ட் வைக்க போகிறீங்கன்னு தெரியும். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பணப்பெட்டியை வந்து இழுத்து லாஸ்ட்டில் வைக்கிறதுக்கே ஒரு ரீசன் இருக்குது. இப்போ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது நம்மளுக்கு ஆக்சுவலி லைட்டாக தான் புரியுது. அது வந்து பணப்பெட்டியை அந்த டைமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் அதோட போகலாமா, இல்லை வந்து சப்போஸ் வர முடியல அப்படின்னா அது என்னன்னே ஒரு மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா சார்? ஆமாம், எப்பயுமே மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று வைப்பாங்க இல்லையா. டாப் 6 இருக்காங்க, இப்போது டாப் 5 தான் ஃபினாலே வீக்கில் இருப்பாங்க. ஒன்று மிட் வீக் எவிக்ஷனில் ஒரு ஆள் வெளியே போக போகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ப்ரோமோ படி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்று பொட்டியை எடுத்துகிட்டு அந்த டைம்குள்ளே வந்துட்டா இந்த கேமில் பொட்டியோட கண்டினியூ பண்ணலாம். இன்கேஸ் மிட் எவிக்ஷன் பண்ணாலுமே அந்த பொட்டியோட வெளியே போய்க்கலாம். ஸோ எனிவே நம்மளுக்கு பெனிஃபிட் தான் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இப்போ வந்தாச்சு. இல்லை அந்த பொட்டி எடுத்தவங்க டைட்டில் வின் பண்ணாங்கன்னா டபுள் டமாக்கான்ற மாதிரி பொட்டி எடுத்தவங்களுக்கு ஒரு 15 லட்ச ரூபா மேபி வந்துருச்சு. அதை போய் ஒருத்தவங்க எடுத்து வந்துட்டாங்க. அதே பர்சன் டைட்டிலும் வின் பண்றாங்கன்றப்போ அந்த டாக்ஸை டேலி பண்ணி அது 50 லட்ச ரூபாய் அப்படி இந்தாங்கப்பா பொட்டியில் 50 டாக்ஸுக்கு வச்சுக்கோங்க, இந்த 50 லட்ச ரூபாய் எனக்கு கொடுங்கன்ற மாதிரி வாங்கிட்டு போயிடலான்ற மாதிரி ஒரு கேட்டகரி. இது வரைக்கும் எந்த சீசன்லையும் பண்ணாத ஒரு விஷயம். ஒரே ஆள் 2 விஷயத்தை வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ அது இந்த சீசனில் நடக்க போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ரயன் வந்து பிசிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அண்ட் ரன்னிங்கில். அண்ட் ஈவன் முத்துமுரனுமே ரன்னிங்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க ஒரு 15 செகண்ட்ஸ் வச்சா கூட மேபி சும்மா இருக்கிற டைம்ல கூட டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. 15 செகண்ட்ஸ் நம்மளால ஓடி வர முடியுதா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்து ஓகே நல்ல அமௌண்ட் வரட்டும், வந்தா 10 செகண்ட் இருந்தா கூட எடுத்துட்டு டப்புன்னு ஓடி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட யோசிச்சு மேபி ஏதோ ஒன்று பண்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஆனா அதுல அந்த ரன்னிங்ன்றது ஒரு மெயின் இதா இருக்குது. ஸோ அது அந்த செகண்டுக்குள்ள டப்புன்னு நம்மளால போயிட்டு பொட்டி எடுத்துட்டு வர முடியுமா? ஒருவேளை பொட்டி எடுத்துட்டு வர முடியலன்னா அந்த பொட்டியோட வெளியே போலான்னு சொன்னா ஓகே, பொட்டி இல்லாம வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்கன்னா தான் இப்போ விஷயமே. ஆமா, இல்ல நான் வெளியே போறதுக்கு ரெடி, பொட்டி மட்டும் நான் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறதுனால யாராச்சும் போய் எடுத்துட்டு கிளம்புறாங்கன்னா ஓகே தான். பட் ஆனா அதுல இந்த ட்விஸ்ட் வந்து பொட்டியோட வெளியே போக முடியாது. பொட்டி திரும்ப அங்க ரீட்டைன் ஆயிரும், நீங்க தான் வெளியே போவாங்கன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனா அப்படி சப்போஸ் பொட்டியோட நீங்க வெளியில போயிடலாம் அப்படின்னா ஐ திங்க் ரயான்க்கு அது ஒரு சின்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல சீக்கிரமா ஓடி வந்து எடுத்துருவாருன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் எடுத்துட்டு வந்து கண்டினியூ கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. அதான் கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிட் எவிக்ஷன் நடந்தாலும் ஓகே தானே. ஃபேன் அது ஓகே, எனக்கு காசு கிடைச்சிருச்சுன்ற கேட்டகரியில வந்துச்சுல. and he is a finalist. ஆமா, இப்போ எனக்கு அதான் ஒரு டவுட். இப்போ ஒரு ஃபைனலிஸ்ட் எனிவே இஸ் கோயிங் டு பி ஃபைனலிஸ்ட் ஆக போறாரு. அவர் எடுத்துட்டு ஓடி வந்து தோத்தாருன்னா அப்போ அது ஆமா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஃபைனல் வீக்ல இல்லாதனால மேபி அவர் கொஞ்சம் டவுட் ஃபைனலிஸ்டா இருப்பானா. இப்போ அவர் ஒரு ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்ட் ஆயிட்டார் இல்லையா. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் யோசிச்சதே பொட்டி எடுத்துட்டா
நான் ஃபைனலிஸ்ட் ஆகியுமே பொட்டி எடுக்க முடியாம போயிருமே அப்படின்ற ஒரு டவுட் தான் இருந்துச்சு. இப்போ அவர் கேட்டபடியே நான் ஃபைனலிஸ்ட் வித் பொட்டி அண்ட் கேம்ல கண்டினியூ பண்ணி மிட் வீக் எவிக்ஷன்ல வெளியே போயிருக்கேன். ஸோ இவ்வளவும் அவருக்கு கிடைச்சிருதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது பெஸ்ட் தான், எனக்கு நல்லா தான் இருக்கும் பண்ணா. ஆனா இப்படி வச்சிடலாம், அந்த பணப்புட்டி நீங்க எடுக்கிறது தான் விஷயம். நீங்க போய் அதை வச்சுட்டீங்கன்னா கேம்ல கண்டினியூ பண்ணலான்றது தான் நல்லா இருக்கும். பட் கண்டிப்பா அது முத்து பண்ண மாட்டாரோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுது? முத்துமுரன் எடுத்தா எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சீசனுடைய வின்னிங் பாசிபிலிட்டி யாருக்கு அதிகமா இருக்குன்னா முத்துமுரனுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது முத்துமுரன் அந்த பெட்டியை எடுத்தார். ஏன் எடுப்பாருன்னு சொல்றேன்னா, இப்போ அதான் பொட்டி எடுத்தா வெளியே போகணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ இது ஒன் ஆஃப் தி டாஸ்க் தான். டிக்கெட் ஃபினாலில் ஒரு டாஸ்க் கொடுத்த மாதிரி இது ஒரு டாஸ்க் தான். பட் என்ன பயம் இருக்கும்னா ரிஸ்க், அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ல மட்டும்தான் பயப்படுவாங்க. ஒருவேளை 30 செகண்ட்ஸ் டைம் கொடுத்து எடுங்கடா அப்படின்ற மாதிரி விடிய காலையில் ஒரு 6 மணிக்கு முழிச்சு வந்து பாக்குறாரு, 30 செகண்ட் டைம் இருக்கு, எடுத்து வர இடத்துல இருக்குன்னா டப்புன்னு போயிட்டு எடுத்து வந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை அப்படி எடுத்தாருன்னா இந்த சீசன் இன்னும் பேசப்படக்கூடிய ஒரு சீசன் ஆகும். டிக்கெட் ஃபினால் இது ஐ மீன் இதுவும் வின் பண்ணிட்டாப்ல, டைட்டிலும் வின் பண்ணிட்டாரு, பொட்டியில காசி எடுத்தாருன்ற மாதிரி கிடைச்சிரும்ன்ற மாதிரி. ஆமா, அது பிளஸ் ராயல் என்ஃபீல்டு பைக்கும் ஜெயிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரே ஆளுக்கே கூட. அப்புறம் பின்னாலே வீக்ல ஐ மீன் வின்னருக்கு என்னென்ன கொடுப்பாங்க, காரு, ஒரே சீசன்ல காரு, வீடு, பைக்கு, பொட்டி இட்டி எல்லாம் கொடுத்துட்டீங்களான்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அடடா, உள்ள இருந்திருக்கலாம் போலயே அப்படின்னு நமக்கே தோணுது. சரி, ஓகே. ஆனா இப்ப சௌந்தர்யா அதை எடுப்பாங்களான்றது நம்மளுக்கு டவுட்டு. ஆனா ஜாக்லினோ பவித்ராவை கூட அதை ட்ரை பண்ணலாம். ஆமா, பவித்ரா ட்ரை பண்ணியே ஆகணும்ன்ற கேட்டகரியில கூட இருக்கலாம். ஏன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி தான் இந்த டாப் 6ல தீபக் எவிக் பண்ணி பவித்ராவை உள்ள வச்சிருக்கீங்கன்றது அது கம்ப்ளீட்லி அன்ஃபேர் அப்படின்னு இருக்கு. ஆமா, ட்ரூ. அண்ட் இப்போ சில கண்டஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது கூட அவங்க இல்ல அது மக்களோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தானே. இப்ப கமல் சார் ஒரு சீசன் 2ல பண்ணாரு இல்லையா, நீங்க அன்ஃபேரா எவிக்ட் பண்ணிட்டீங்க சென்ட்ராயன் அப்படின்னு சொல்லும் போது ஐஸ்வர்யா நீங்க தான் ஓட்டு போட்டிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா மாதிரி இருக்கும். ஸோ அது அட் த எண்ட் ஆஃப் த டே மக்களுமே காரணம்னு நீங்க நினைக்கிறீங்களா? மக்கள் ஒரு பக்கம் ஓட்டு போடுறாங்க, அது ஓகே ஃபைன். அது இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த பிஆர் ஏஜென்சின்னு ஒன்று சொல்லிடுறாங்க இல்லையா. ஸோ அது மக்கள் இல்லாம வரக்கூடிய ஓட்ஸ், ஓகேவா. ஸோ மக்கள் ஓட்டு போறது இல்லாமல் இப்போ நான் ஒரு வெளியே பிஆர் ஏஜென்சி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ ஓட்ஸ் போட முடியும். ஸோ 5 டேஸ்க்கு அந்த ஓட்ஸ் அப்படிங்கும் போது அதுவே ஒரு 1 lakh ஓட்ஸ் கிட்ட நம்மளுக்கு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஓட்ஸ் அடிஷ்னலாக ஆட் ஆகும்போது பிஆர் ஏஜென்சி இல்லாமல் அது எனக்கு தேவையில்லை, நான் ஆர்கானிக்கா ஆடிக்கிறேன்னு உள்ள வரும்போது மக்கள் மட்டும் ஆர்கானிக்கா ஓட்டு போடுறாங்க இல்லையா பிடிச்சி, அப்படிப்பட்ட பர்சன் வெளியே போயிடுறாங்களோ அப்படிங்கிறதும் இதுல வருது. ஸோ அந்த கேட்டகரியில தான் தீபக் ஓப்பனாவே சொன்னாப்ல, எனக்கு தேவைப்படலை, எனக்கு ஆல்ரெடி ஃபேம் இருக்கு, நான் அதை வச்சு நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்றதுனால அந்த கேட்டகரியில தான் தீபக் வெளியே போயிருப்பான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆர்கானிக்கா மக்கள் கையில விட்டுருந்தா தீபக் இந்த ஸ்டேஜ்ல போயிருக்க கூடாது. அதுதான் ரவீந்தருமே உள்ள சொல்லியிருப்பாரு அவங்க கிட்ட, தீபக் இப்ப வெளியே போகக்கூடிய ஒரு ஆளா அப்படின்னு இருக்கும்போது எல்லாருமே இல்லை அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா தீபக்குடைய காடை காட்டும் போது எல்லாருமே ஷாக் ஆனாங்கல்ல, அந்த ஷாக் நமக்கும் இருந்துச்சுல்ல, எப்பட்றா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த சீசனுக்கு வேல்யூ கொடுத்ததுன்றது ஒரு சில கண்டஸ்டன்ஸ் பிக் பண்ணி எடுத்துடலாம். முன்னாடி சீசன்லாம் ஒரு நிறைய பேர் சொல்லலாம், பட் இப்போ நம்ம கை விரலுட்டு எண்ணிலான்ற அளவுக்கு தான் இருந்தாங்களே, அவங்களையும் நீங்க வெளியே எடுத்து டாப் 5ல கொண்டு வரலன்னா அப்புறம் என்னரா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் இப்போ விஷாலை வச்சிருந்ததுக்கு ரீசனுமே நம்ம என்ன நினைச்சோம்னா தர்ஷிகா அன்ஷிதா ஃபைட் இருக்கும், உள்ள வருவாங்க, கொஞ்சம் ஒரு 30 ஃபைட் மாதிரி இருக்கும்னு பார்த்தப்போ நோ, தட் இஸ் ஆல்சோ 0. 2 பேருமே அவர்கிட்ட அகைன் நம்ம பாஸ்ட் பார்க்குற மாதிரியே இருந்தது. they were close to him, அவரை பேம்பர் பண்ணாங்க. தர்ஷிகா ஃபயர் மோட்ல உள்ள போவாங்கன்னு நினைச்சோம் சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு. பட் she was also வெளியில பேசினது வேற, உள்ள பேசினது வேற உலகம் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஆமா, என்னன்னா அவங்களுக்கு வெளியே நெகட்டிவிட்டி கிரியேட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்க மைண்டுக்குள்ள இருக்குது. அண்ட் விஷால் ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்டா இருக்கிறதுனால நம்ம போயிட்டு இந்த நேரத்துக்கு நம்ம அதாவது மிட் ஆஃப் தி சீசனா இருந்துச்சுன்னா எல்லாரும் போயிட்டு மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே டைரக்டா பேசி இது பண்ணிட்டு வந்திருப்பாங்களா இருக்கும். பட் இது ஃபினாலே வீக், இன்னொரு 4 நாள் தான் இருக்குது. இந்த இடத்துல போய் தர்ஷிகா பேசுறது ஒன்னால அவன் ஜெயிக்காம போயிட்டான் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா மேல பழி விழுந்துருச்சுன்னா கூட அது இப்ப சொல்றாங்க இல்லையா, நீ வெளியே வந்தது காரணம் விஷால் தான் அப்படிங்கிறத நானே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், எதுக்கு அவன் மேல ஒரு பழி போடுறீங்க. அந்த மாதிரி இப்போ விஷால் வின் பண்ணாததுக்கு காரணமே விஷாலோட ஃபேன்ஸ் சொல்றேன். விஷால் வின் பண்றதுக்கு சான்சஸ் 0% நமக்கு தெரியும். ஆனா விஷாலோடைய ஃபேன்ஸ் விஷால் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, தர்ஷிகா உள்ள போய் ஃபினாலே வாரத்தில் இப்படி பேசுனதுனால தான் விஷால் ஜெயிக்காம போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அது தர்ஷிகா மேல ஒரு பாரமா இருந்துரும் இல்லையா. ஸோ அதுவும் அவங்க மைண்ட்ல இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படி நாசுக்கா சொல்லிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால தான் நேற்று உட்காந்து அம்மாவுடைய ரிங்கெல்லாம் கேட்கும்போது அந்த மனுஷன் ஒட்டஞ்சே போயிட்டாப்ல. அவர் என்ன நினைச்சாருன்னா ஒரு ஹோப்போட இருந்தாப்ல, தர்ஷிகா எப்படி உள்ளதான் நம்மளுக்கு பாசிட்டிவா தான் பேசுவா,
உள்ள வந்த 8 பேர்ல 7 பேரை வச்சு செய்வேன் அப்படின்ற மாதிரி அரும்பு சாத்த சொல்லிட்டு இருந்தாப்புல. கடத்த அந்த ஹோப்பை வச்சு செஞ்சு விட்டு போயிட்டாங்க நம்ம தர்ஷிகா. ஸோ அதனால விஷால் இப்போ ஒட்டஞ்சி ஒரு ஸ்டேஜில் இருக்காப்புல. இப்போ அன்ஷிதா உள்ள வந்தாலே கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது அவர் உடையிறது ரெக்கவர் அந்த ஸ்டேஜ்லேயே தான் போயிட்டு இருக்கு. ஸோ மீதி ஒரு 3 நாள் அவர் கூட பொட்டி எடுத்துட்டு போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்படியே இருக்கிறதுக்கு இப்படி எல்லாரும் சுத்தி அடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம பாட்டு பொட்டி அடிச்சு வெளியே வச்சு கிளம்பிடும்னு. அவருக்கும் லாபம் தானே அதுல. ஆமா, அது அவர் டிசைட் பண்ணுவார் தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம். மேபி பண போட்டு எடுத்துட்டு ஸ்லோவா நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு யாராவது ஒருத்தர். ஆமா, அதெல்லாம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு தான் பஞ்சம்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ், பட் ரிஸ்க் இருக்குல்ல. இப்போ நம்ம கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசும்போதோ இல்லை வந்து ஒரு ரிவ்யூவர் கிட்ட பேசுறதுக்கும் கண்டஸ்டன்ட் கிட்ட பேசுறதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கு. அவங்க ரொம்ப சேஃப் ப்ளே பண்றாங்க. ஆனால் நம்ம ஓகே நம்ம தான் இதில் இல்லையே, நம்ம வேணா பேசலாம், நம்ம பேசுவோம். ஆனால் அந்த சேஃப் பிளேயை அவங்க உள்ளேயும் பண்ணுறாங்க. லைக் ஹிந்தி பிக் பாஸ் பார்த்துட்டு நம்ம இது கான்ட்ரடிக்டரியாக வச்சு பார்க்கும்போது செகண்ட் சீசன்லாம் எப்படி இருந்தது தெரியுமாடா அப்படின்னு ஐஸ்வர்யாலாம் என்னென்ன பண்ணாங்க அப்படி தோணுச்சு. டக்குன்னு பார்த்துட்டு குறும்படமே போடல இந்த ஃபுல்லா. ஆமா, அது அவர் சொல்றாரு, நான் கேட்டு பார்த்தேன் டீம் தான் போடல அப்படின்றதையும் விஜய் சேதுபதி சொல்றாப்ல. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஏன்னா இந்த சீசன்ல போடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கலையான்னு சொல்லி கேட்டா அவ்வளோ வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. ஆமா, ஈவன் பவித்ரா அந்த பொம்மை டாஸ்க்ல பேசின விஷயங்களா இருக்கட்டும், அண்ட் வந்து அந்த இவன் ராணவ் ரயன் நடந்த இஷ்யூ ஆகட்டும், ஜெஃப்ரி சொன்ன விஷயங்களாகட்டும் சொல்லிட்டு எக்கச்சக்கமான இடத்துல சாச்சனாக்கே போட்டுக்கலாம் நிறைய இடத்துல. ஆனா சாச்சனாக்காச்சும் போட மாட்டார், அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலான்னு வைங்களேன். ஆனா மற்றவங்களுக்காச்சும் போட்டு விட்டுருக்கலாமே, ஏன் போடல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. அண்டு தெரியல, அதாவது அவருமே வந்து யாரையும் டேமேஜ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில யோசிச்சாரா இல்லை என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. பட் அவர் சொன்ன வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, நான் டீம் கிட்ட சொன்னேன், டீம் தான் ரெடி பண்ணல அப்படின்னாரு. ஸோ அதுதான் ரிசல்ட்டா இருக்கு. அண்ட் இப்போ பிஆர் பற்றி நம்ம பேசணும்ல, பிஆர்ஸ் ஓட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது முத்துக்குமரன் தானே டாப்பில் இருக்காரு. அப்போ முத்துக்குமரனுக்கும் பிஆர் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், இல்லைன்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிடவே முடியாது. யாருக்கு வேணாலும் பிஆர் இருக்கலாம், அது நம்மளுக்கு இவங்க வச்சிருக்காங்க வைக்கலன்றது சொல்ல முடியாது. பட் ரொம்ப ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டது சௌந்தர்யா. அண்ட் வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஓப்பனாக தெரியுதுன்றதுனால தான் சௌந்தர்யா மாட்டிக்கிட்டாங்க. மற்ற யாருக்கெல்லாம் இருக்கு இல்லைன்றது இன்னும் தெரியாமலே தான் இருக்குது. அண்டு முத்துக்குமரனுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியாம ரவீந்திரே உள்ள போய் நான் தாண்டா பிஆர் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கிறது உன்னை ஜெயிக்க வைக்கலடா, உன்னை குழி தோண்டி புதைக்கிறதுன்ற மாதிரி உள்ள போய் பேசிட்டு இருக்காப்ல. எனக்கு என்ன, ரவீந்தர் இது மாதிரி ரிவ்யூ பண்ணும் போதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டா நிறைய விஷயங்கள் பேசுவாரு, நல்ல அனாலிசிஸ் இருக்கும். அவர் பேச்சுல வந்து மேனிப்புலேஷன் தெரியும், மேனிப்புலேட் ஆக்கிடலாம், ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணிடலாம். 2 பேருக்குள்ள சண்டையை உருவாக்கி விடணும்னா அவரால் பண்ண முடியும். சௌந்தர்யாவையும் ஜாக்லின் உட்கார வச்சு மோத விட்டு அவர் போட்டு போயிட்டாப்புல, 2 பேரும் கடந்து மோதிட்டு கிடந்தாங்க இல்லையா. இந்த மாதிரி பல திறமைகள் உள்ள இருக்குது. ஆனா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் அவரே வளரவும் செஞ்சிடறாரு. வெளியே இருக்கும் போதும் அவர் சப்போர்ட் பண்ணலாம், ஓகே. ஆனா இந்த சீசனுடைய கண்டஸ்டன்டா இருந்துட்டு இன்னொரு சக கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணி அவனை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னது கொஞ்சம் டர்ட்டியா தான் எனக்குமே தோணுச்சு. அது வெளியே இருந்து பண்ற வரைக்கும் ஓகே, சரி நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க. ஆனா அதை வீட்டுக்குள்ள போய் பண்ணும்போது அந்த கண்டஸ்டன்ட்டுக்கே அது பாதிக்குமே அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. நான் அதுவும் அவன்கிட்டே போய் இத்தனை கேமரா இருக்கிற இடத்துல நான் உனக்கு தாண்டா பிஆர் பண்ணிட்டு இருக்கேன், வெளியே இந்த வீட்டுக்குள்ள வந்து உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அப்ப நான் ஜெயிக்க மாட்டேனா, நீங்க வந்துதான் என்ன ஜெயிக்க வைக்கணுமான்ற கேள்வி வருதா இல்லையா? சோ அது கேட்டாரு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் முதல்ல உடைச்சிரும். அப்ப சௌந்தர்யாக்கும் எனக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சௌந்தர்யா ஓப்பனா வந்து அவங்க வாயால சொல்லிட்டாங்க, நீங்க வெளியே இருந்து ஒரு பிஆர் உள்ள வந்து எனக்காக பிஆர் பண்றேன், நீங்களே வாக்குமூலம் கொடுக்குறீங்க. அப்ப ரெண்டுக்கும் பெருசா டிஃபரன்ஸே இல்லைன்ற மாதிரி ஆயிருது இல்லையா? சோ அந்த விஷயத்தை ரவீந்தர் பண்ணிருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ட்ரூ. அண்ட் இதுல லவ்வுமே இல்ல இந்த சீசன்ல. ஆமா, ஆக்சுவல் லவ் இல்ல. ஆமா, எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா இப்பயும் சொல்றாங்க, எனக்கு இருந்தது உண்மையான ஃபீலிங்ஸ் தான், ஜென்யூனான ஃபீலிங்ஸ் தான், அதை தான் நான் காமிச்சேன், அது ஒரு மார்க்கெட்டிங்லாம் கிடையாது, அது ஒன்று நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என்னதான் லவ் ஃபீலிங் இருந்தாலுமே நம்ம இவ்வளோ பெரிய ஷோவில் அதை நம்ம ஷோகேஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஜென்யூனாக இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது, 2 பேரும் மியூச்சுவலாக இருக்குதுன்ற போது அதை வந்து சொல்லிக்கிறதுக்கு ஓகே. ஆனால் தர்ஷிகாவுடைய கேம் ஓவர் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது தான் தர்ஷிகா இந்த லவ் கண்டென்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா தர்ஷிகா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்கடா, தர்ஷிகா தான் ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. செகண்ட் கேப்டன்சி ஒஸ்ட் ஆயிடுச்சுடா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகா பிசிக்கல் டாஸ்க்லையும் ஒன்றும் பண்ணுறதா, தர்ஷிகா இருக்கிறதே வேஸ்ட், தர்ஷிகா இருக்கிறதே தெரியல, அடுத்த வாரம் வெளியே கிளம்ப போறாங்கன்னு இருக்கிற ஸ்டேஜில் நான் ஒரு லவ் கண்டென்ட் ஆரம்பிக்கிறேன், அந்த லவ் கண்டென்ட் மூலியமா நான் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறேன் போது அங்கிருந்து அவங்க முழுக்க கேமை ஃபோக்கஸை விட்டுட்டு விஷால் பக்கம் மட்டுமே இவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது விஷால் என்ன பண்றாப்புல, சரி ஓகே இந்த கண்டென்ட் மூலியமா அவங்க மட்டும் ஸ்டே பண்ண மாட்டாங்க, நம்மளும் ஸ்டே பண்ணுவோம், ஸோ 2 பேருக்கு ஒரு வாய்ப்பு தான், நீ கொடுத்துக்கோ நான் வாங்கிக்கிறேன், ஆனால் என் சைடில் லவ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அது மூலியமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுக்கு மேலே உன்னால வச்சிருக்க முடியாதுமான்னு சொல்லி தர்ஷிகா வெளியே அமுச்சு விட்டாங்க.
ஸோ இந்த இடத்துல வந்து அது லவ் மாதிரி எனக்கு தெரியல, அது அந்த மாதிரி போனதுனால தான் கிரிஞ்சாவும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் அன்ஷிதாவோடது வந்து பியூர் லவ்வாக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா அன்ஷிதா வந்து விஷால் பேசினதை வச்சு அவங்களே ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்க, அவங்களே வந்து விஷாலை லவ் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்களோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கு வந்து விஷால் பெருசாக காரணமானு எனக்கு தெரியல. ஏன்னா விஷால் பேசின பேச்சு வந்து ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த மனுஷன் வந்து ஃப்ரெண்டுன்ற வார்த்தையும் யூஸ் பண்ணாதுன்றதுனால அன்ஷிதாக்கா ஒரு புரிதல் வந்து அன்ஷிதாவா போய் அருண் கிட்ட பேசி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அது வெளியே போனாதான் அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னே தெரியும். ஆமா, அதுவுமே ஒரு ஹைப்புக்காக எல்லாமே ஒரு கடத்துக்கு அப்புறம் நடிக்கிறாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல. எல்லாருமே என்ன வெல் நோன் ஆக்டர்ஸ் ஆங்க, எல்லாருமே கிட்டத்தட்ட கொஞ்சம் நடிக்கிறாங்களோ அப்படின்றது நமக்கு தோணும்ல. அந்த மாதிரி இப்போ நடிச்சே நிறைய பேர் அங்கே ஃபைனலிஸ்டாக வரதே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிறோம் ஒரு டாபிக் தான், இந்த ஃபைனலிஸ்ட்லாம் டிசர்விங்கா அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். இஃப் யூ திங்க் தேர் நாட் டிசர்விங், அங்க யாரு டிசர்விங்கா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த கண்டஸ்டன்ஸ்? எனக்கு தீபக் கன்ஃபார்மா தீபக் வந்து இருந்திருக்கணும். தீபக் டைட்டில் வின் பண்றதுக்கே நான் வந்து டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்ட் நினைச்சிட்டு இருக்கும்போது டாப் 7ல் அவர் எவிக் பண்ணது அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து தீபக் இருந்திருக்கணும். மஞ்சரி கூட ஓரளவுக்கு ஓகே. மற்ற இப்போ இருக்கிற பவித்ரா விஷாலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மஞ்சரி ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு கேம்னு இறங்கி ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க அட்லீஸ்ட். ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷால் பவித்ராவுக்கு பதிலாக மஞ்சரி இருந்திருக்கலாமோ அப்படின்னு. சுனிதா இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. சுனிதா நிறைய இடத்து இப்போ கூட இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள்னா சுனிதா தான். விஜய் சேதுபதி கிட்ட இவ்வளோ ஓப்பனா இது டெலிகாஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஆகாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நடந்த விஷயத்தை நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா. அதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஒரு ஷோல இருந்துகிட்டு அவங்களுக்கு நடந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அது சுனிதா கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறதாகட்டும், மனசுல வச்சுக்காம பேசுறது, ஸோ சுனிதா கூட இருந்திருக்கலாம். அண்ட் அன்ஷிதா கூட ஓகே தான். அன்ஷிதா கூட எனக்கு தெரிஞ்சு கம்பேரிட்டிவ்லி இவங்கெல்லாம் கம்பேர் அருண் கூட இருந்திருக்கலான்ற மாதிரிலாம். பிசிக்கல் டாஸ்க் இன்ஃபேக்ட் அன்ஷிதா சூப்பரா விளையாண்டாங்க. அதை பத்தி ஆனா சொல்லவே இல்லைல்ல, ஹோஸ்ட் கிட்ட இருந்து ஒரு எதுவுமே வரல. பட் அவங்க அவ்வளோ மீம்ஸ் வந்தது அவங்களுக்காக. ஆமா, அருண் கூட எனக்கு ஓகே. அருண் அந்த ஒவ்வொரு டாஸ்க்லையும் இறங்கி மனுஷன் செஞ்சாப்புல. அட்லீஸ்ட் அது செஞ்சதுக்கு வீக்கெண்ட் எபிசோட் வச்சு அவரையும் நல்லா செஞ்சீங்க. அட்லீஸ்ட் அந்த காரணத்துக்காக மனுஷனை கொண்டு போய் டாப் 5லயோ டாப் 6லயோ விட்டுருக்கலாம். லாஸ்ட் வீக் விஷால் அண்ட் பவித்ரா தான் எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துருந்த டைம்ல தீபக் அண்ட் அருண்ன்றது கம்ப்ளீட்லி அன்ஃபேர் இந்த ஸ்டேஜில். இப்போ வந்து சௌந்தர்யா அவங்க பிஆர் வச்சிருக்காங்கன்றத சொல்றாங்க, எல்லாருமே வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. பட் சௌந்தர்யாவுக்கு வந்து அந்த பிஆர் ஓகே, பட் அவங்களும் ஏதாவது கண்டென்ட் கொடுத்தா தானே. அவங்க சொல்ற ஸ்டேவே தான். அவங்க ஏதாவது அப்பப்போ ஒரு கியூட்டாக பண்ணுறதா இருக்கட்டும், அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி தான் நாங்கள் நம்ம சர்வே பண்ண முடியும். நாட் லைக் எவ்ரிபடி கேன் டாக் லைக் முத்து இல்லை மஞ்சரி மாதிரி. ஆனால் அந்த ஆர்கானிக்குங்கிறது வந்து கொஞ்சம் எல்லாருக்கிட்டையுமே கம்மியாக தான் இருந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். இப்போ முத்துக்குமரனுக்குமே கோவம் வரும்ல, அவர் எந்த இடத்துலையுமே கோவப்பட்டு அப்படியே பயங்கரமாக கத்திலாம் அப்படி தானே நம்ம இருப்போம் ஜென்ரலாக கோவம் வந்தா. இந்த சீசனில் யாருமே அப்படி கத்தல எக்ஸப்ட் அன்ஷிதா. அப்போ நமக்கு தோணுது என்னன்னா, ஒருவேளை அன்ஷிதா மட்டும்தான் அவங்க ட்ரூ செல்ஃப் காமிச்சாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லை. அப்போ சௌந்தர்யா இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் மிச்சவங்கெல்லாம் அப்படி பண்ணுறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையே. இப்போ ராணுவம் வந்து நீங்கள் இப்படி தான் வந்து விளையாடுறீங்க, நீ தெரியணுன்றதுக்காக விளையாடுறேன்னு சொல்லுவோம். ராணுவம் என்ன சொல்லுவார், ஆமாம் நான் தெரியணும் தான் விளையாடுறேன், நீங்களாம் சொல்லாமல் பண்ணுறீங்க, நான் சொல்லிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ டு யூ திங்க் இந்த பிஆர் என்னதான் இருந்தாலுமே சௌந்தர்யாவுக்கு வந்த ஃபாலோவர்ஸில் சிலது ஆர்கானிக்ன்றதை நீங்கள் நம்புறீங்களா? எல்லாருக்குமே ஆர்கானிக் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஒரு சீசன் போனாலுமே அது அவங்க நல்லா பண்ணுறாங்க பண்ணல, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பண்ணலன்றது மீறி எல்லாருக்குமே ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. நம்ம வெளியே பார்க்கும்போது இவங்களுக்குலாம் ஃபேன் பேஜ் இருக்கா பரவாயில்லையே அப்படின்னு. சாச்சனாக்கே ஃபேன் பேஜ் இருக்கு, ஓகேவா. ஸோ சாச்சனாவை நம்ம வந்து இந்த சீசனில் நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது இல்லையா. ஸோ சாச்சனாவுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நம்மளால் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது, சாச்சனாக்கு ஃபேன்ஸ் பேஜ் நம்மளால் பார்க்க முடியுதுன்னும் போது ஒரு நெகட்டிவாக ஒரு சீசனில் நெகட்டிவாக ஒரு பேர் வாங்கினாலுமே அவங்களுக்குமே இருக்குதும் போது எல்லாருக்குமே ஆர்கானிக் ஃபேன்ஸ் வந்து கன்ஃபார்மாக ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி போய் இருக்கும். அதை மீறி இன்ஆர்கானிக்காக எத்திக் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் அது டர்ட்டி ஆகுது. அதில் என்ன ஆகுதுன்னா, இப்போ உள்ள வர கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்கிட்ட பேப்பர்ஸே இருக்கு, என்கிட்ட எல்லா ப்ரூஃபுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் அவங்க சொல்லும் போது தான்
நமக்கு தெரியாதுல்ல அவங்க என்ன கோ த்ரூ பண்ணாங்க. ஏன்னா ஆர்ஜே ஆனந்தி இன்டர்வியூல வந்து சௌந்தர்யாவுடைய பிஆர்ஸ் பத்தி நான் பேச விரும்பல, அது ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்கிறதுனால நான் ஷோ முடிச்சுட்டு பேசுறேன்னு அவங்க இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. சுனிதா உள்ள வந்து அதனால நானே பாதிக்கப்பட்டிருக்கேன்றாங்க. நேத்து ரியா கிட்ட சௌந்தர்யாவே கேட்கறாங்க, இந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்களா உனக்கு எனக்கும் நடந்திருக்குன்னு அவங்களும் சொல்றாங்க, ஆனால் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி ரியாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி யார் வாயை போடுங்கனாலுமே எல்லாருமே ஆமா நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் போது இது உண்மையிலேயே அவங்க பிஆர் ஏஜென்சி பண்றாங்களா இல்ல அவங்களுடைய ஃபேன்ஸ் அந்த மாதிரி பண்றாங்களா என்ன ஏதுன்றது நமக்கு தெரியல. பட் அந்த மாதிரி ஒருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது தான் ஒரு பெரிய டவுட் வருது. அண்ட் இதுல சௌந்தர்யாக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா சௌந்தர்யா உள்ள ஒரு கண்டஸ்டண்டா போயிட்டாங்க, ஒரு ஏஜென்சியை நம்பி இந்த பாருங்கப்பா என்ன ப்ரொமோட் பண்ணி எப்படியாச்சும் கொஞ்சம் வெளியே காட்டிருங்கப்பான்னு நம்பி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா அவங்க பண்ற வேலைகள் அவங்களுக்கு உள்ள வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு பங்கு கிடையாது. வெளியிருந்து ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த சௌந்தர்யாவோட கேம் ரொம்பவே டேமேஜ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் சாச்சனா, இப்போ அவங்க உள்ள போய் ஒரு இது பண்ணாங்கல்ல, அந்த உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உண்மையா இருந்ததா இல்லை வந்து ஏமா இப்படி அழுகிற? ஏன்னா க்ரை பேபின்னு நான் ஒரு செக்மெண்ட்ல கேட்கும் போது கேட்ட கண்டஸ்டன்ஸ் கிட்டேயா இருக்கட்டும் எல்லாரும் சொன்னது சாச்சனா. இன்ஃபேக்ட் நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க சாச்சனான்ட்டு. ஸோ இந்த சாச்சனாவை டிஸ்கிரைப் பண்ணணும்னா ஏன் அப்படி இருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல? ஆமா, அந்த புள்ள அழுதுக்கான ரீசன் தான் இன்னும் பயங்கர காமெடியா இருந்துச்சு. அதாவது இந்த புள்ள போய் விஷால பிளே பாய்ன்னு சொல்லி அவனை பிராண்ட் பண்ணது இந்த பிள்ளைக்கு தப்பா இல்லையா? அப்படி பிராண்ட் பண்ணதுனால வெளியே தப்பா போய் இந்த புள்ள பேர் கெட்டதுனால இந்த புள்ள அழுகுதான். என்னடா நியாயம் இது? அப்ப அவனுக்கு கெட்ட பேர் வாங்கினா உனக்கு பிரச்சனை இல்லை, நீ சந்தோஷமா ஏத்துப்ப. அப்படி அவனை பிராண்ட் பண்ணிட்டோன்னு ஓன் பேர் கெட்டுருச்சுன்னா நீ அதுக்கு மட்டும் அழுவியான்றது காமெடியா இருந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி என்னம்மா அப்படின்னு சொல்லி லைட்டா வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டாருன்றதுக்கு இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒன்று பண்ணுச்சு. அதுக்கு முன்னாடி தான் சௌந்தர்யா நீங்க அழுகிறத பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்காக வாங்கி கட்டிக்குதா என்னன்னு தெரியல. இந்த பிள்ளை அழுகும் போதெல்லாம் நம்ம வெளியிருந்து பார்க்குற நமக்கு காமெடியா தான் இருக்குது. இன்னொன்று காதெல்லாம் கொய்யின்ற அளவுக்கு பேசுறதே புரியல, வேற இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட்டர் போடணும் போல, இல்ல தமிழ்ல போடணும் போல, அந்த மாதிரி. அண்ட் இவங்களுமே இப்போ அட் த எண்ட் ஆஃப் த டே இவங்க எல்லாரும் போய் அவங்களோட ஓன் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்களே சௌந்தர்யாக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்தா மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்போ கர்மாஸ் பூமராங்கன்ற மாதிரி போட்டுட்டே இருக்காங்க. இப்போ நீ அவ பார்த்து அழுதன்ல, இப்போ பாரு உன்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு அவங்களே கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதனால பிஆர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தது. அண்ட் இந்த மாதிரி பிஆர் சைன் பண்ணவே கூடாது, நீங்க பிஆரே வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு போனா உண்மையா ஆர்கானிக்கா வரும்னு தோணுது இல்ல ஃபார் தி நெக்ஸ்ட் சீசன். ஆமா, பட் ஆனா அது சைன் பண்ணிருக்காங்களா இல்லையான்றது இவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்றதும். ஏன்னா இப்போ பிஆர் ஏஜென்சினா நான் ஓப்பனா நான் சௌந்தர்யாவுடைய பிஆர் ஏஜென்சி நாங்க தான் பண்றோம் அப்படின்னு யாரும் பண்றது கிடையாது. சௌந்தர்யாவுடைய ப்ரொஃபைல் பிக்சரையோ இல்ல அவங்களுடைய அந்த ஒரு போட்டோஸ் ப்ரொஃபைல் பிக்சரை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபேன் பேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி அது மூலியமா தானே பண்றாங்க. ஸோ இப்போ அதான் இப்போ உள்ள வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அது மேனிப்புலேஷன், அது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கான்னு தெரியாம நீங்க அதுல மேனிப்புலேட் ஆகி இப்போ விஷயம் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் பிஆர் ஏஜென்சி பண்ணக்கூடிய மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஃபில்டரே பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு வந்து நின்றுச்சோன்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கவங்க இதெல்லாம் பண்ணலன்னு கேட்டா பண்ணிருக்காங்க. இந்த சீசன்ல வெளிப்படையா எல்லாரும் பேச ஆரம்பிச்ச உடனே அது பிஆர் 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 பிஆர்னு எங்க பார்த்தாலும் பிஆர். இன்னைக்கு இந்த வீடியோல கூட 4 கமெண்ட் செக்ஷன் கீழே வரும், நான் முத்துக்குமரோட பிஆர், நான் சௌந்தர்யாவோட பிஆர், நான் ரயானோட பிஆர்னு ஒரு 4 கமெண்ட் ஆச்சு வருதா இல்லையான்னு பாருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் போல இந்த மாதிரி பிஆர் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ. ஆமா, இது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சுன்னா ஒரு பப்ளிக் ஒரு கமெண்ட் போடுறான், நான் சௌந்தர்யா ஃபேன் தான் போட்டா நீ சௌந்தர்யா பிஆர்டா அப்படின்னு. இப்போ ஃபேன்ன்ற பேர்லாம் போய் நீ ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு எபிசோட்ல பேசிட்டோம்னா நீ ஃபேன் கிடையாது, நீ சப்போர்ட்டர் கிடையாது, நீ பிஆர் அப்படின்றாங்க. அப்போ அந்த பிஆர்ன்ற வேர்டே ஒரு மாதிரி கேட்கவே ஒரு மாதிரி எரிச்சல் ஆகிற அளவுக்கு பிஆர்ன்ற வார்த்தையை கொண்டு போய் இந்த சீசன்ல உள்ளே ஒரு டாபிக்கா வேற கொண்டு வந்து அதையும் டிஸ்கஸ் பண்ண வச்சு அதையே வீக்கெண்ட் எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ண விட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அந்த பிஆர்ன்ற வார்த்தையவே. அதுதான். அண்ட் டு ஃபைனலா நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, உங்களை சஃபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹூ இஸ் த வின்னர்? ஆல்ரெடி சொன்னதுதான் முத்துக்குமரன். ஏன்னா டிசர்விங்காகவும் இருக்கும். என்ன பிஆர்னு சொன்னாலும் ஓகே, என்ன சொன்னாலும் ஓகே ஓகே இவருதான் பிஆர்ன்றவாங்க இப்போ. ஆமா, ஸோ நம்ம ஒவ்வொரு சீசனும் நம்ம பார்க்கும்போது ஒரு சிலர் இதுக்கு டிசர்விங் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தீபக் கூட டிசர்விங் தான். தீபக் இந்த சீசனுக்கான உழைப்பை போட்டிருக்காரு, இந்த சீசனுக்கான சில விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஃப்ரம் த கேப்டன்சில இருந்து இப்போ வரைக்கும்
சில இடத்துல சேஃப் கேம் ஆடி இருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரே அது ஸ்மார்ட் பிளே அப்படின்ட்டாரு. பார்ட் ஆஃப் தி கேம். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய இடத்துல அவர் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கும் போது அவர் எடுத்தது, அவர் இருந்திருந்தா அவரை கூட டைட்டில் வின் இருந்தால் நான் ஃபேர்னு சொல்லியிருப்பேன். அவர் இல்லாத இடத்துல முத்துக்குமரன் நான் சொல்லுவேன். ஏன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு கான்செப்ட் போயிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன்ற ஒரு பிளேயர் இல்லைன்னா பாய்ஸ் டீம் என்ன பண்ணியிருப்பாங்கன்றதே எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. அண்ட் அது ஒட்டச்சதுக்கு அப்புறமாவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இண்டிவிஜுவல் பிளேயர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் இண்டிவிஜுவலாக முத்துக்குமரன் கிட்ட சண்டை போடுவோம், அப்பதான் நம்ம இண்டிவிஜுவல் பிளேயர்னு காட்ட முடியும்னு சொல்லிட்டு அப்பயுமே முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா தான் எல்லாரும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. அருண் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அருண் யார் அடிச்சு பெரிய ஆளானாரு? முத்துக்குமரன் அடிச்சு. ரயன் யார் அடிச்சு பெரிய ஆளானாரு? முத்துக்குமரன் அடிச்சுன்னு சொல்லி யாருக்கெல்லாம் பெரிய ஆள் ஆகணுமோ அவங்களாம் போய் முத்துக்குமரன் அடிக்கடா, நீங்க பெரிய ஆள் ஆயிரலான்ற அளவுக்கு தான் இந்த சீசனே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபன் ஃபேக்டர், என்டர்டெய்னராகவும் இருந்திருக்காரு. விஷால் என்டர்டெய்னர்ன்றாங்க, பட் எனக்கு தெரியல. பட் முத்துக்குமரன் வீக்கெண்ட் எபிசோட்ல பேசின நிறைய விஷயங்கள் நகைச்சுவையாகவும் ரசிக்கும்படியாகவும் நல்ல மக்கள் கிளாப் பண்ணி அதை என்ஜாய் பண்ற லெவல்ல நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காப்புல. ஸோ முத்துக்குமரன் இஸ் மோஸ்ட் டிசர்விங் டைட்டில் வின்னர் ஆஃப் தி சீசன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சூப்பர் சார். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும் போதும் இதே ஜோஷோட இன்னும் பெட்டரா ஏதாவது நடந்திருக்கும். பணப்பெட்டியை யார் எடுத்தாங்க அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ so much for your time. தேங்க்யூ. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை இன்று முதல். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at $999.